நெல்லை மாவட்டம் பரதர் உவரியில் சப்பரத்தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த சம்பவம் எப்போது எப்படி நிகழ்ந்தது? காயத்ரி, அதாவது இந்த சம்பவம் குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த மருத்துவமனை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, திசைமலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. இங்கு அந்த காயம்பட்டவர்கள், அதாவது மின்சாரத்தினால் அந்த தாக்கப்பட்டவர்கள் இங்கு தான் தற்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளார்கள், அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் சுமார் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மக்கள் இது அந்த கொண்டாட்டமாக, அதாவது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்த அந்த தேர் திருவிழா என்பது, சப்பர திருவிழா என்பது தற்பொழுது அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி உள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்கி உள்ளது. இது எப்படி நடந்தது? அதாவது அங்கு மேலே இருந்த மின்சார உயர் என்பது எவ்வாறு, அந்த மின்சாரத்தில் எப்படி அந்த மின்சாரம் என்பது வந்தது என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழும்பியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் தலைவர், இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, என்ன இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு மாதாவுடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் திருவிழாவாக கொண்டாடுவார்கள். உவரியிலே மேற்கு பகுதியிலே மாதாவுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த திருவிழாவை மக்கள் சப்பரப்பவனி செய்து நடத்தி வந்தார்கள். சப்பரத்தை தூக்கி வருகின்ற பொழுது தற்போது உவரி போன்ற கடற்கரை பகுதிகளிலே மின்சார இணைப்புகள் எல்லாம் தாறுமாறாக ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. இந்த நிலையிலே சம்பந்தப்பட்ட மின்சார ஊழியர்கள் கவனக்குறைவால் இவர்களை ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய பணிகளை முறையாக செய்யாத காரணத்தால் இந்த சப்பரத்தில் உள்ள மேல் பகுதியில் உள்ள கிராஸ் சிலுவையிலே அந்த மின்சாரம் பாய்ந்து அது சப்பரம் முழுதும் பரவி அதை தூக்கி வந்த அந்த இளைஞர்கள் மீது பட்டு அவர்கள் விழுந்து அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு மின்சாரம் முறையாக அமைக்கப்படாது ஒரு காரணம் என்று மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை மீனவர்கள் அன்றாட காட்சிகள், இவர்களுக்கு முறையான உதவியை அரசு செய்ய வேண்டும் என்று ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இந்த ஒரு சப்பர திருவிழா நடக்கிறதுனால அதுக்கு முறையான அனுமதி பெறணும். அதே போல், அதாவது அந்த மின்சார வயர்கள்லாம் நிறுத்தி வைக்கப்படணும், மின்சாரம் நிறுத்தப்பட்டு அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயுமே நடக்கக்கூடிய விதி தான். இங்கே அது ஏன் கடைபிடிக்கப்படலை? கடைபிடிக்கப்பட்டது. அந்த மின்சாரம் பணிகளை அந்த முறையான ஊழியர்கள் வந்து அதனை நிறுத்தி வைத்து அந்த சப்பர பவனி முடிந்தவுடன் மீண்டும் அதை இயங்க வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதை அவர்கள் முறையாக செய்யவில்லை. அனுமதி பெற்று பஞ்சாயத்திலே அவர்கள் அனுமதி பெற்று இந்த சப்பர பவனியை நடத்தியிருக்கிறார்கள். இது மின்சார இணைப்பிலே ஏற்பட்ட ஒரு கோளாறு தான் என்பதை மக்கள் சொல்லுகின்றார்கள். காவல்துறை தரப்பில் இப்போ எந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க? காவல்துறையினிடம் இந்த மக்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அது தக்கபடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அவர் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு அறிய முடியவில்லை. காயத்ரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சோகமான ஒரு சூழல் நிலவுது. முழுக்க மீனவர்கள் அதிகம், அதுவும் கடலை நம்பியே வாழக்கூடிய, தினசரி அதை நம்பியே உழைக்கக்கூடிய அந்த மீனவர்கள் தான் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். அதுவும் பெரும்பாலும் இந்த 4 பேருமே இளைஞர்கள். இது மிகப்பெரிய அளவில் அந்த மக்களை மிகுந்த சோகத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. காயத்ரி, நாகராஜன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நம்மளுடைய இணைப்பில் துணை ஆட்சியர் விஷ்ணு வந்திருக்கிறார். அவரிடம் இந்த சம்பவம் குறித்து பேசலாம். சார், வணக்கம். அவருடைய இணைப்பு தற்போது துண்டிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து அவரிடம் முயற்சி செய்யலாம். முன்பாக செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், இந்த திருவிழாவிற்காக உரிய அனுமதி பெறப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலும் மின்சாரம் தாக்கி இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இதற்கு அந்த பகுதி மக்கள் என்ன காரணம் தெரிவிக்கிறார்கள்? கண்டிப்பாக காயத்ரி, இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மின்சார வாரியத்தின் குறைபாடு தான் இந்த 4 இளைஞர்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்கிறார்கள். இது முழுக்க ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், அது சரியான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உரிய விசாரணை நடத்தி அதற்கான சரியாக பதில் நியாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்காக மக்கள் அவரோட கேட்கலாம். ஐயா, வணக்கம். ஐயா, ஃபாதர், என்ன நடந்தது ஃபாதர்? இந்த அது கோயில் திருவிழா, இதில் இன்றைக்கி என்ன நடந்தது, எதனால் இந்த உயிரிழப்பு ஏற்படுதுன்னு? சப்பரம் எடுத்துகிட்டு வரும் பொழுது கரண்ட் லைன் தட்டி இதாகிருக்கு. வழக்கமாக இப்படி ஒரு பொழுது இப்படி நடந்ததில்லை.
இது விளக்கது மாறாக இப்படி ஒன்று நடந்திருக்குது. எவ்வளோ பேர் காயம்பட்டிருக்காங்க ஐயா? ஒரு 16 பேர்கிட்ட காயம், லேசான காயம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 பேர்கிட்ட காயப்பட்டிருக்காங்க. 4 இளைஞரோட குடும்பத்தை எந்த பின்னணி? எல்லாமே சாதாரண கூலி தொழிலுக்கு போகக்கூடிய மீன தொழிலாளர். ஐயா, பொதுவாகவே ஒரு சப்பரபவனி அப்படிங்கும்போது அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கும். அந்த சம்பவம், அதாவது அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு அந்த கொண்டாட்டங்கள் நாகராஜன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக துணை ஆட்சியர் விஷ்ணு இணைப்பில் வந்திருக்கிறாருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். இந்த மாதிரி தேர் பவனி நடக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்சாரம் தாக்கியதால் தான் உயிரிழப்பு நடந்ததா சொல்லப்படுகிறது. இது குறித்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு அந்தோனியா சர்ச்னு சொல்லி பரதர் ரூவரி ராதாபுரம் தாலுகா பக்கத்துல இந்த விபத்து நடந்திருக்கும். இங்க ஏற்கனவே போலீஸ் பெர்மிஷனோ எதுவுமே இல்லாம தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப 4 பேர் டெத் ஆயிருக்கும் அண்ட் 14 பேர் இன்ஜர்ட் ஆயிருக்கும். ஆசனம் அந்த 14 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இல்ல, இதுக்கு முறையான அனுமதி வாங்கி இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. எங்களுக்கு இனிஷியலி வந்த தகவல் படி முறையான இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஒரு பொதுவாக இந்த மாதிரி வருடம் இந்த தேர் பவனி திருவிழா அந்த ஊர்ல நடக்கும். அப்போ நாங்க அனுமதி வாங்கி தான் பண்ணுவோம். அனுமதி வாங்கும் பொழுது அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி முறையாக அனுமதி பெறாமல் இந்த தேர் பவனி நடத்த முடியும் சார்? செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இதுவரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண நாங்க போலீஸ்ட விசாரிச்சு அதை நடவடிக்கை எடுத்துக்கோம். இப்போ உயிரிழந்திருக்காங்க. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய இணைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், இந்த திருவிழாவிற்கு உரிய அனுமதி பெறவில்லை, அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு துணை ஆட்சியர் விஷ்ணு நம்மளுடைய இணைப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதி மக்கள் இதற்கு உரிய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே, இதில் நிகழ்ந்தது என்ன? கண்டிப்பாக காயத்ரி, அதுக்கு கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உதவி ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இதில் எந்த ஒரு முறையான அனுமதி பெறாமல் அவங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது காலகாலமாக நடந்து வர திருவிழா, இன்னும் எந்த முறைகளை பின்பற்றி நடத்திட்டு வரீங்க? சரியான அனுமதிலாம் பெற்றிருந்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அனுமதி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். திருவிழா நடைபெறுகிறதுங்கிறது தெரியும், அவ்வளோதான். அப்படியான அனுமதி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். திருவிழா வழக்கமாக இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க திருவிழா. இந்த வருஷம் புதுசாக வந்ததுன்னு இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறுகிற திருவிழா தான். 4 திருவிழாக்கள் நடக்கும். முக்கியமாக இந்த திருவிழா எத்தனை நாட்கள் நடக்கும்? எத்தனை நாள் இந்த சப்பரபவனி நடக்கும்? இது 10 நாள் திருவிழா. 10ஆவது நாள் தான் பகல் சப்பரம் எடுப்பாங்க. இல்லை, இந்த 10 நாள் திருவிழாக்கும் காவல்துறையில் சரியான சம்பந்தமாக ஒரு தகவல் கொடுத்துருந்தீங்களா? அறிவிப்புகள் தெரிவிப்படுத்திருந்தீங்களா? அது வழக்கமாக குழுவினர் செய்வாங்க. ஆனால் பட்டு காவல்துறைகள் வரல, தகவல் கொடுத்தான்னு தெரியல நமக்கு. மின் இணைப்புக்கு அவங்க சம்மந்தமாக மின்சார வாரியத்துக்கு சம்மந்தமாக ஏதாவது தகவல் கொடுத்துருந்தீங்களா? அந்த மாதிரி சப்பரபவனி நடக்கும்பொழுது அதை ஒழுங்கு செய்யணும் அப்படிங்கிற சம்மந்தமாக? ஆமாம், அது பற்றி வயர்மேன்லாம் இருந்தாங்க. வயர்மேன்லாம் லைன் உருவி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இது மெயின் லைனில் இது பண்ணிவிட்டு டக்குன்னு தட்டவும் தான் பண்ண போச்சு. வயர்மேன் இருந்தாங்க, வயர்மேன்லாம் உருவி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்லை, உதவியாட்சியர் சொல்லும்பொழுது முறையான ஒரு அனுமதி பெறாமல் அவங்க இந்த மின்சார வாரியத்தில் அனுமதி பெறாமல் தான் நடத்திருக்காங்க அப்படிங்காங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது வழக்கமாக திருவிழா நடக்கிறது தான், அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலே ரொம்ப ஒரு 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 துப்பாக்கிய சம்பவம் இந்த நடந்திருக்கு இந்த நேரத்தில். ஆனால் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை பார்த்தவங்க, இந்த பகுதியில் உள்ளவங்க, இந்த மக்கள் சொல்லுங்கள், இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க பார்க்குறதா எல்லாருமே கடலோடி தான், மீன் பிடிக்கிற ஆளுக்கு தானே அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷர்மேன் தான். அப்படிங்கும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக நீங்கள் முறையாக கொடுங்க. அதாவது கரண்ட் எங்கள் ஊருக்குள்ளே வரது 3 பேஸ் லைன், அது உயர்த்தி கொடுக்கணும். அதே கவர்மெண்ட் தாழ்வான இதில் தான் போர்டில் தான் கொடுத்துருக்கணும், அது முறையான கொடுக்கல. இது ஈபிக்காரவங்க தான், அதாவது அவங்களுடைய கேர்லெஸ் தான். அப்படிங்கும் பார்க்கும்போது எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாங்கள் பாமர மக்கள், யாரும் படித்த ஆளுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது நாங்கள் செய்யக்கூடிய முறையான ஒரு பாரம்பரியத்தில் செய்யும்போது எங்களுடைய தகவல் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகத்தில் கவர்மெண்ட்டுக்கான முறையான இதை நாங்கள் சொல்லி தான் இருக்கிறோம், சொல்லாமல் யாருமே இல்லை. அப்படிங்கும்போது இது கவர்மெண்ட்டினுடைய ஒரு அலட்சியம்.
அப்படிங்கும்போது கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் மக்களுக்கு இழப்பீடு என்ன கொடுக்கணுமோ தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊர் மக்கள் சார்பாக. அதாவது தாழ்வாக தொங்கிய மின் கம்பி பட்டு தான் இந்த உயிர் சம்பவம் நடந்தது. 3+1 லைன் வந்து எவ்வளோ ஹைட்டு கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டில் இருக்க இபி அதிகாரிகளுக்கு தெரியும் இல்லையா? அது தெரியாமல் வந்து இருக்கிறது வந்து இது யாருனுடைய ஒரு அலட்சியம், கவர்மெண்ட்டினுடைய ஒரு அலட்சியம். அதாவது வந்து 3+ லைன் எவ்வளோ ஹைட்டில் கொடுக்கணும், 1.5 போல் ஹைட்டில் கொடுக்கணும். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க கரண்ட் வந்து ஒரு போலில் உள்ளது. அதாவது எங்கள் ஊருக்கு நார்மலாக எந்த கரண்ட் வருதோ அதே போலில் தான் கொடுத்துருக்கு. அதன் வந்து ஹைட்டு வந்து கொடுக்கல. அப்போ இதனுடைய காரணம் யார்? இபியினுடைய காரணம். இபியிலிருந்து தான் இதுக்கு எங்களுக்கு தகுந்த முறையான ஒரு நடவடிக்கை இது பண்ணணும். சப்பர திருவிழா நடக்கும்போது அந்த மின்சாரம் வந்து நிறுத்தப்பட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஊரில் இங்கே நிறுத்தப்பட்டாங்களா? அதாவது வந்து எங்கள் ஊர் சார்பாக நிறுத்தி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்ம் உண்டு. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணி அந்த தெருவை விட்டு அடுத்தடுத்த தெருவுக்கு வரும்போது அதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் எங்களுடைய இது. அது இபியிலேருந்தே வந்து செய்வாங்க. எங்கள் ஊர்லேருந்து அதுக்கு இபிக்கு வந்து தகவல் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன செலவோ அது முதல் கொண்டு எங்கள் ஊர்லேருந்து தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் செலவழிக்கல. எங்கள் கோயிலேருந்து எங்கள் மக்கள் ரத்தம் சிந்தி சம்பாத்தியம் பண்ண பணத்தை தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாத போது ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் வராங்க. இதுக்கு இந்த திருவிழாவும் போது அந்த சம்மந்தப்பட்ட வயர்மேன்கள்லாம் வந்திருந்தாங்களா, வேலை பார்த்தாங்களா? வயர்மேன் வந்து முறையானதுங்கெல்லாம் வரையில 2 வயர்மேன் தான் வந்திருந்தாங்க. ஒழுங்கான வந்து இதாகணும் வரல. நாங்கள் வந்து தகவல் தான் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் தான் வந்து ஆள் அனுப்பணும். அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டே ஆள் அனுப்பாமல் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஆள் அனுப்புங்க சொல்ல முடியாது இல்லையா? அதுக்குன்னு எங்கள் ஊரில் ஒரு நிர்வாகம் இருக்குது. அவங்க வந்து அது தகுந்த நடவடிக்கை எடுக்க தான் செஞ்சாங்க. அவங்க காயத்ரி, அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் அது உயிரிழந்த 4 பேருமே மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே இவர்களுக்கு சரியான ஒரு இழப்பீடு கிடைக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் அதாவது இங்கே மின்சாரம் எப்படி நிறுத்தப்படாமல் அளிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்கள் தற்போதைய கோரிக்கை அறிகிறது. காயத்ரி, நிச்சயமாக நாகராஜன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக மருத்துவ அதிகாரி கடற்கரை குமார் நம்மளுடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அங்கு வழங்கப்பட்டு வருகிறது? எங்களுக்கு தகவல் கிடைச்சது ஒரு 10 மணிக்கு தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. எங்களுடைய மருத்துவ அந்த ஃபீல்டு மருத்துவரிடமும் ஒரு சுகாதார ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அங்கே ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட விசாரிக்க போகும்போது தகவல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இது வரைக்கும் எங்களுக்கு சரியான தகவல் கொடுக்க மாட்டாங்க. ஊரில் யாரும் கிடைக்கல. எங்களுடைய ஆம்புலன்ஸ் இப்போதைக்கு பிஹெச்ல ரெடியாக தான் இருக்குது. இங்கே திசையில ஒரு டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, ஊரிலும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபீல்ட்லேயும் ஒரு டாக்டர்ஸ் சைடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் வரல. கிறிஸ்டோபாஸ்னு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இது வரைக்கும். அந்த மருத்துவமனையில மொத்தம் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் காயமடைந்தவர்கள் மொத்தம் ஒரு 15 பேர் சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்து ஒரு 4 பேர் வந்து நார்கோயில் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் ஸ்பாட்ல ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. எங்களுக்கு தகவல் கிடைச்சிருந்தது. இருந்தாலும் எங்களுடைய மருத்துவமனை எங்களுடைய டீமும் இப்போ அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுகிறதா? மேல் சிகிச்சைக்காக வேறு ஏதேனும் மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறதா? இப்போது பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய டீமும் கரெக்டா ரெடியாக இருக்கிறது. இதுவும் தேவைப்பட்டதால் எங்களுடைய உயரதினுடைய தகவல் பெற்றுட்டு எங்க திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் எத்தனை நாட்களுக்கு பிறகு வீடு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது? இப்போதைக்கு காயம்பட்டவர்கள் சிறுகாயம்பட்டவர்கள் ஒரு 15 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதோட டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபீல்டையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான உபகரணங்கள், மருத்துவ வசதிகள்லாம் இருக்கா? இப்பொழுது அது பெரிய மருத்துவமனை தான். இப்பொழுது அந்த ஊரில் பெரிய மருத்துவம் இப்பொழுது வசதிகள் இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய டீமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது காயம் இருந்தால் ஆம்புலன்ஸ் இருக்கு. அதன் மூலமாக நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றி சார், இணைப்புல வந்தமைக்கு. தொடர்ந்து செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், இப்போ காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை கொடுத்து மருத்துவ அதிகாரி கடற்கரை குமார் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில அந்த பகுதியில மின்வாரிய ஊழியர்கள் வந்து 2 இருந்ததா அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக மின்வாரிய அதிகாரிகளை நீங்க தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? அந்த பகுதியில மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததா? என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்? தொடர்பு கொள்ள முடிந்ததா? காயத்ரி, அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வருடம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த கோயில் திருவிழாவின் போது 10 நாள் திருவிழாவின் போது நடக்கக்கூடிய ஒரு சப்பர பவனி இது. ஆனால் அப்படித்தான் அந்த மக்கள் பார்க்கிறார்கள், அப்படித்தான் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த எதிர்பாராத விபத்தாக இந்த நடந்துள்ள இந்த விஷயம் என்பது ஏற்கனவே மின்வாரியத்துக்கு அறிவுறுத்தியும் அவர்கள் அதே போல வந்திருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சாலைகளிலும் உள்ள அந்த மின் வயர்கள் என்பது மின்சாரம் நிறுத்தப்பட்டு பின்னர் தான் அது இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் சொல்லுங்க, இந்த மின்சாரம் மின் வயர் மின்சார சம்பந்தமா மின்சார அதிகாரிகள் வந்தாங்களா, சார்ந்த அலுவலர்கள் ஊழியர்கள் வந்தாங்களா அந்த உங்க இடத்துக்கு? அலுவலர்கள் தான் வந்திருந்தாங்க, அதிகாரிகள் யாரும் வரல. இருந்தாலும் முறைப்படி தகவல் ஊரில் இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 6 நாளைக்கு முன்னாலே இந்த மாதிரி சப்பர பவனி நடக்கும், வந்து அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணுன்னுட்டு கொடுத்துருக்காங்க.
இருந்தாலும் அவங்க வந்து வழக்கமாகவே அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த சப்பரம் வரக்கூடிய இது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுங்கிற நிலையில் வந்து கண்காணிச்சிருக்கிறது வந்து முறையானது. அவங்க கண்காணிக்காததானே இவ்வளோ உயிர் சேதத்துக்கு காரணம். இந்த உயிர் சேதங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அரசு உடனடியாக ஒரு நிவாரணமாக ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு மனசுக்கோ இதுக்கோ பாதிப்பு இல்லாமல் எந்த விதமான ஊரில் அமைதி கெடாமல். இந்த உயிரிழந்த 4 பேரும் அந்த இளைஞர்கள் அது அவங்க பின்னணி பற்றி சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையில் உள்ள குடும்பம் அவங்க எப்படி? எல்லாருமே வந்து அன்னாடம் காட்சி தான். அவங்க அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் அன்னைக்கு சாப்பிடக்கூடிய மக்கள் தான் எல்லாருமே இறந்துருக்குறாங்க. எல்லாருமே வந்து சின்ன பயலோ தான். அதாவது வந்து 2 பேர் வீட்டிலலாம் வந்து ஒரு பயலோ தான். அந்த பயலுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க தான் ரன் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஊதிய தொகையை வந்து கொடுக்குறது. மற்றபடி அடிபட்ட ஆட்களும் எல்லாருமே அதே ஸ்டேஜில் உள்ள ஆட்கள் தான். அன்னாடு அவங்களும் வந்து தொழில் பண்ணாதான், மீன் பிடிக்க போனால் தான் அவங்களுக்கு வந்து வருமானம். வேறு எந்த விவசாயமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது அந்த கடல் மட்டும்தான், அந்த வேலை மட்டும்தான். இந்த திருவிழாவில் எவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க? இந்த உதவிங்கிறது, இந்த விபத்துக்கு அப்புறம் உதவிங்கிறது எவ்வளோ உடனடியாக எந்த அளவில் கிடச்சிது உங்களுக்கு? உதவியில் வந்து அப்படி ஒன்று எதுவும் கிடைச்சதுல கிடையாது எங்களுக்கு இந்த வரை. இருந்தாலும் வந்து அது வந்து அவ்வளோ வந்து ஊர் சார் தான் எல்லாம் பார்த்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து மருத்துவமனை கொண்டு வரதுக்கான உதவிகள் இந்த மாதிரி உடனே கிடைச்சது? மக்கள் எல்லாருமே வந்து ஊர் மக்கள் அவங்க எங்களுடைய சொந்த வண்டிகளில் தான் எல்லாருமே கொண்டு வந்தாங்கன்னே, வேற எதுவும் ஆம்புலன்ஸ்லாம் இல்லை. எல்லாம் உடனே கொண்டு வந்து இது பண்ணது போலாம். நாங்கள் ஊரில் உள்ள எங்கள் இப்போ ஃப்ரெண்டு மாதிரி வண்டியெல்லாம் கூட்டு வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பசங்கள்லாம் வந்து யாருக்குமே வேறு ஆம்பளை பிள்ளை இல்லாத கூட்டங்கள்லாம் இருக்குது. அவங்க குடும்பம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இனிமே தான் ஒத்த பிள்ளைகள்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த பொட்டை பிள்ளைகள்லாம் இருக்குது. குமரெலாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பேசுறது கிடையாது. அப்போ அந்த குழந்தைகள் யார் பாப்பா வீட்டில்? நாகராஜன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மின்வாரிய அதிகாரி ராஜன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார், இந்த சப்பர திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 15 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கு மின்சாரம் தாக்கியது தான் காரணம்னு சொல்லப்படுது. எதனால வந்து அந்த பகுதியில் தேர்பவனி வரும்பொழுது மின் இணைப்பு நிறுத்தப்படலை? ஆக்சுவலா எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து அபிஷியலா கொடுக்கல மேடம். நாங்க பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது. நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு தான் சொல்ல முடியும் மேடம். இல்லை சார், இந்த மாதிரி இது வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அனுமதி பெற்றுதான் செய்வோம். இந்த முறையும் வந்து உரிய இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்களே. இல்லை, தெரியல மேடம். எங்களுக்கு ஆக்சுவலா அபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க பெர்மிஷன் எதுவும் கேட்கல. இல்ல, பொதுவாக ஒரு தேர்பவனியோ இந்த மாதிரி சப்பர சொல்றாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்கும் பொழுது, சப்பர திருவிழா நடக்கும் பொழுது மின் இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டுமே. இல்ல, அதான் அபிஷியலா அவங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல மேடம். நன்றி சார், இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நெல்லை அருகே உவரியில் சப்பர தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை பார்த்தோம். ஒருபுறம் இந்த தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கியதால் உயிரிழந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு உரிய அனுமதி பெறவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்த தகவல்களை களத்திலிருந்து வழங்கிய செய்தியாளர் நாகராஜன் உங்களுக்கு நன்றி. இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.